நம்ம ஆட்டுப்படை நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம். நம்ம ஆட்டுச்சந்தைக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க அதிகமான குட்டி வந்துச்சுங்க. ஒரு 1000லேருந்து ஒரு 1500 குட்டி வளர்ப்பு குட்டி மட்டுமே இருக்குங்க. அது இல்லாமல் செம்மறி வளர்ப்பாடு, கறியாடு, கறிக்கடாயி, சனியாடு, குட்டி ஆடு எல்லாமே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன குட்டி வந்திருக்கு, குட்டியோட வளர்ப்பு குட்டி என்ன விலை, என்ன ரேட்டு வருதுங்கிறத முழுசாக பார்க்கலாம். நம்ம வீடியோ நிறையா பார்க்குறீங்க, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா வாரம் வீடியோ இட பாருங்க. இதெல்லாம் நம்ம மேச்சேரியாக செம்மறி வளர்ப்பு குட்டிங்க. இதில் பார்த்திங்கன்னா கெடா குட்டி இருக்குது, பிறகு குட்டி இருக்குங்க. ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 6300 விலை சொன்னாருங்க. ஒரு குட்டி வந்து 6300 விலை வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு 15 குட்டி இதில் விற்றுட்டாருங்க. 5900 விலைக்கு வந்து ஒரு 15 குட்டி இதில் சேல் ஆயிடுச்சுங்க. இந்த குட்டி பார்த்திங்கன்னா 5800 விலை சொன்னாருங்க. ஒரு குட்டி குட்டி வந்து 5800லேருந்து 6500 விலைக்கு இருக்கிற மாதிரி சொன்னார். குட்டியோட சைஸை பொறுத்து விலை மாறும்பா. 5500, 5800, 6000 இது மாதிரி விலை வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார். அவரோட கான்டாக்ட் நம்பரை கேட்டேங்க. நம்பர் கேட்குறாங்க, யாரும் வரதில்லைப்பாங்கிற மாதிரி சொன்னாருங்க. இப்போல்லாம் பனிக்காலம் முடிஞ்சிருச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு அதிகமான வளர்ப்பு குட்டி வந்துச்சுங்க. ஒரு 1600லேருந்து ஒரு 1500 குட்டி மட்டும் வந்துருங்க. வளர்ப்பு குட்டி மட்டுங்க. நம்ம சந்தைக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு 1500 குட்டி இருக்குங்க. ஏன்னா பனிக்காலம் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி வாங்குறவங்க நிறையா வாங்குவாங்கன்னு சொல்லி குட்டி வந்துச்சுங்க. இனிமேட்டு குட்டி வாங்கி வளர்த்தலாங்க. ஏன்னா பனிக்காலம் முடிஞ்சிச்சிங்களா, இனிமேட்டு பார்த்திங்கன்னா வளர்ப்பு விற்கலாங்க. ஒரு 3 மாதத்தில் குட்டி வாங்கினோம்னா ஒரு 3 மாதத்துக்கு நல்லா தீவனம் கொடுத்து வளர்த்தோம்னா குட்டி ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுடலாங்க. பனிக்காலத்தில் தான் அதிகமாக வாங்கக்கூடாதுங்க. இனிமேட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க, எந்த ஒரு நோடி எதுவும் இருக்காது. குட்டி வாங்கி தாராளமாக வாங்கி வளர்த்துறீங்க வாங்கலாங்க. நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தாங்க நல்ல தரமான குட்டியை எடுத்துக்கலாங்க. இந்த குட்டியோட விலை எல்லாமே பார்த்திங்கன்னா 6200 வரும் மாதிரி விலை சொல்லியிருந்தாருங்க ஆட்டு வியாபாரி. கெடா குட்டிலாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக ஒரு 200, 300 ரேட் அதிகமாக வரும்பா. பிறகு குட்டி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வருங்கிற மாதிரி ஒரு 100, 200 குறைச்சி கொடுக்கலாம். அதே மாதிரி குட்டி கொஞ்சம் தடமான குட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட் வரும் கூட. ஒரு 10, 100, 200 சேர்த்தி கூட வரும்பா. கொஞ்சம் ஒரு பொடி குட்டியாக இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. ஒரு 6000 ரேட்டு போட்டு எடுத்தால் நல்லா தரமான குட்டியாக எடுக்கலாங்க. இந்த குட்டி எல்லாமே 6500 விலை வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தாருங்க. எல்லாமே பாருங்கள், நல்லா வாட்ட சாட்டமான குட்டி, நல்லா நீட்டு போக்கான குட்டியாக இருக்குங்க. குட்டி எல்லாமே வந்து தரமான குட்டியாக இருங்க. வளர்ப்புக்கு எடுத்தால் இது மாதிரி குட்டி எடுக்கணுங்க. ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 6500 விலை வருங்கிற மாதிரி சொன்னார். எப்படி பார்த்தாலும் ஒரு 6100, 6000 ரேட்டுக்கு எடுத்துக்கலாங்க. குட்டி தரமான குட்டி. இந்த குட்டி எல்லாமே வந்து 6300 விலை சொல்லியிருந்தாருங்க. ஒரு குட்டி வந்து 6300 வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். குட்டி எல்லாமே பாருங்கள், நல்லா நீட்டு போகான குட்டியாக இருக்குது, நல்லா தரமான குட்டியாகவே இருக்குங்க. நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா குட்டி எடுக்கணும்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு ஒரு 4-5 மணி சுமாருக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான குட்டியை எடுத்துக்கலாங்களா. எத்தனை குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். 10 குட்டி, 20 குட்டி, 50 குட்டி, 100 குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். குட்டி வாங்கணும்னா நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான குட்டியெல்லாம் எடுத்துக்கலாங்க. செம்மறி வளர்ப்பு குட்டிங்க இதெல்லாம் நம்ம மேச்சேரி செம்மறி வளர்ப்பு ஆடுங்க. எல்லாம் குட்டி ஆடுங்க. குட்டி ஆடு இருக்குது, செனியாடு இருக்குங்க. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஆடுங்க. விலை பார்த்திங்கன்னா கெடா குட்டியோட ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா 14500 விலை சொன்னாருங்க. ஒரு 12, 13 ரேட் இருந்தால் கூட எடுக்கலாங்க. குட்டி எல்லாமே பாருங்கள் தரமான குட்டியாக இருக்குது. ஆடு நல்லா கைப்பழக்க ஆடுங்க, பட்டி ஆடு இல்லைங்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆடு எல்லாமே நல்லா நீட்டு போக தரமான ஆடாக இருக்குங்க. இந்த ஆடு எல்லாமே வெட்டாடுங்க, வளர்ப்பாடு இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்கு, கறி கடைக்கு இது மாதிரி தேவைப்படுற நண்பர்கள் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு சேர்ந்த ஆடு இது மாதிரி ஆடு தாங்க. விலை பார்த்திங்கன்னா 9000 விலை வருங்கிற மாதிரி சொன்னாருங்க. எல்லாம் நல்லா கறி ஆடுங்க. இதில் இருக்கிற சேலம் கருப்பு வெள்ளாடு பார்த்திங்கன்னா ஒரு கெடாய் பார்த்திங்கன்னா 15000 விலை வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தாருங்க. ஒரு கெடாய் 15000 வருங்கிற மாதிரி சொன்னார். நம்ம விசேஷங்களுக்கெல்லாம் வேணுங்கிற நண்பருக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. தேவத்துக்கு இந்த கோயில் பண்டிகை இது மாதிரி இடத்துக்கெல்லாம் எடுத்துக்கலாங்க. ஒரு 13 13.5. இதெல்லாமே நல்லா வளர்ப்பாடுங்க, தரமான ஆடுங்க. இதில் வந்து பிறகு குட்டி இருக்குது, கெடா குட்டி இருக்குது. எந்த குட்டியோட ஆடு வேணுனாலும் வந்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே நல்லா பால் உள்ள வர்க்கம் தாங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார். விலை பார்த்திங்கன்னா 15000 வருங்கிற மாதிரி சொன்னாருங்க.
ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் ஆடு, ஒரு 4 பல் 3 பல் ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். எல்லாமே வயசான ஆடு இல்லை, நல்லா வளர்ப்புக்கு நல்ல தரமான ஆடுங்கிறத மாதிரி தான் சொன்னாருங்க. எல்லாமே பாருங்கள், குட்டி எல்லாமே நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா பெருங்குட்டியாக தான் இருக்குங்க. ஓரளவுக்கு பால் இருக்குங்க, நல்லா குட்டி பார்த்தாவே தெரியுது. நம்ம இது மாதிரி தேவைப்படும் நண்பர்கள் வந்தால் எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வளர்ப்பு ஆடுங்க. இதெல்லாம் செனை ஆடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளில் குட்டி போட்டுக்கிற மாதிரி சொன்னார். விலை பார்த்திங்கன்னா 13,500 வரும் மாதிரி விலை சொல்லியிருந்தானுங்க ஒரு ஆடு. இதெல்லாமே வளர்ப்பு குட்டி இருக்குங்க, கசாப்பு கடைக்கு ஆகிற குட்டி இருக்குங்க. ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 9 ரூபா விலை சொல்லியிருந்தாருங்க வியாபாரி. 9,000 ரூபா வருங்க. ஒரு 8 8.5 கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். எல்லாமே பாருங்கள், வளர்ப்புக்கு நல்ல பிறகு குட்டியாக இருக்குது. நல்லா நீட்டு போகான குட்டியாக இருக்குங்க. வளர்த்துறதுக்கு இது கசாப்புக்கு இது மாதிரி எதுக்கு இருந்தாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளாடு செம்மறி ஆடு எல்லாமே நம்ம சந்தைக்கு அதிகமாக வருதுங்க. நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சந்தையும் இருக்குங்க. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா உயிரோட பார்த்திங்கன்னா 550, 520, 530 ரூபா இது மாதிரி ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. சேவலாக இருந்தால் ஒரு 10-20 ரூபா கூடுதலாக எடுத்துக்கிறாங்க. விடையாக இருந்தால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஒரு 20-30 ரூபா கம்மியாக எடுத்துக்கிறாங்க. கொண்டு வந்தால் நம்ம விற்றுக்கலாங்க. இது எல்லாமே நம்ம வளர்ப்பு குட்டிங்க. ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 6,300 விலை வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார். குட்டி பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா நெட்டுங்க நீட்டு போகான குட்டி, நல்லா தரமான குட்டியாகவே இருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மேச்சேரியெல்லாம் செம்மறிங்க, மேச்சேரி ரகங்க. நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரமான குட்டியாகவே எடுத்துக்கலாங்க. எத்தனை குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 5,500 வருதுங்க. 5,500, 5,800, 6, 6,200 இது மாதிரி ரேஞ்சில் வருங்க. இதில் இருக்கிற ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 9, ஒரு 9.5, 10, 8, 7.5 இது மாதிரி விலை வருங்கிற மாதிரி அந்த வியாபாரி விலை சொல்லியிருந்தாருங்க. பார்த்திங்கன்னா ஒரு 200, 300, ஒரு 500 இது மாதிரி ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம்பா. எத்தனை ஆடு வேணாலும் எடுத்துக்கலாம். வளர்ப்பு ஆடாக இருந்தாலும் சரி, நம்ம கசாப்பு கடைக்கு வேணுமாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொன்னாருங்க. இந்த விளையாட்டு கடை எல்லாமே பார்த்திங்கன்னா 13, 13.5 வருங்கிற மாதிரி வியாபாரி விலை சொல்லியிருந்தாருங்க. பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயில் விசேஷங்கள்லாம் வாங்கி வளர்த்திக்கலாங்க. இந்த காளியம்மன் பண்டிகை, மாரியம்மன் பண்டிகைலாம் இப்போ வருதுங்க. அது மாதிரி தேவைப்படும் நண்பர்கள் ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கறியாடுங்க. முன்னாடி இருக்கிறது கறியாடும், இது குட்டி ஆடும் இருக்குதுங்க. இந்த குட்டியோட பார்த்திங்கன்னா விலை 15,000 வருங்கிற மாதிரி சொன்னார். இந்த கறியாடெல்லாம் பார்த்திங்கன்னா கசாப்பு கடைக்கு தேவையான கறியாடுங்க. ஒரு 9,500 வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாருங்க. இந்த மாதிரி பெரிய கடாய் வேணுனாலும் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா நல்லா தரமான கடையெல்லாம் நல்லா எடுத்துக்கலாங்க. இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா 18, 19,000 வரும் மாதிரி இந்த ஆட்டுக்காரர் வியாபாரி சொல்லியிருந்தாருங்க. இது மாதிரி குட்டி வாங்குறதாலும் சரி, பெரிய கடாய் வாங்குறதாலும் சரி, ஒரு 10 கிலோ 15 கிலோ இது மாதிரி சைஸில் கடாய் வேணும்னாலும் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் தரமான கடாயெல்லாம் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை பார்த்திங்கன்னா வாரம் நடக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா செனையாடுங்க, வளர்ப்பாடு. ஆடு பார்த்திங்கன்னா 11,000, 11,500, 12,000 வர மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தாருங்க. எல்லாமே ஆடு பார்த்திங்கன்னா வளர்ப்பாடு தாங்க, பட்டி ஆடு இல்லை, கைப்பழக்க ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா பால் உள்ள வர்க்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. எல்லாமே 2 பல் 4 பல் ஆடு, பல் சேர்ந்தல இல்லைங்க, எல்லாமே வளர்ப்புக்கு ஆகிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். எல்லாமே பல் சேர்ந்த ஆடுங்கிற மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே பல் இருக்குது, ஆடு நல்ல ஆடுங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாருங்க. இந்த குட்டி ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா 14,000 தான் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கடா குட்டி இருக்குது, பிறகு குட்டி இருக்குது, எந்த ஆடு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆடு எல்லாமே நல்லா தரமான ஆடுங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாருங்க. நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்திங்கன்னா நம்ம செனையாடு எடுத்துக்கலாம், குட்டியோட வேணுமாலும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே குட்டி நல்லா தரமான குட்டியாக இருக்குது. ஆடுமே நான் வந்து வாட்ட சாட்டமான எல்லாமே தரமான ஆடாக இருக்குங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய குட்டியோடய வந்து ஆடு எடுத்துக்கலாம், சின்ன குட்டியோடய எடுத்துக்கலாம், வளர்ப்பு குட்டி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் பாருங்கள், நம்ம சந்தைக்கு வந்தாலே வளர்ப்பு குட்டிங்க. ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 6 ரூபா விலை சொல்லியிருந்தார். குட்டியோட சைஸ் பொறுத்து மாறுங்கிற மாதிரி விலை முன்ன பின்ன வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தாருங்க. நம்ம சந்தைக்கு வந்து நல்ல தரமான குட்டியாக எடுத்துக்கலாங்க.